Welcome to Grade 7 Maths class, Session 9 video. Children, this is the Session 9 class. You just start with the today's date and day. Okay, this is page number 40. Okay, children, before starting the new class, I want to recall the previous class. In the previous class, we just learned the exercise 1.4. Okay, we just completed up to the page number 39. Okay, children, are you clear up to this? Okay, now we are going to learn the page 40, that is example number 1.29. So today 1.29, 1.30, two examples follows that 1.5 exercise we gonna complete today. This is what today's plan. Okay, children, are you clear? Now example 1.29. So listen, children, here each day the workers drill down 22 feet, okay, further until they hit a pool of water. ஓகேவா? ஸோ 22 ஃபீட்டுக்கு வந்து பள்ளம் தோன்றாங்க. எவ்வளோ தூரத்தில் தண்ணி கிடைக்குது அப்படின்னா, இஃப் த வாட்டர் இஸ் அட் 110 ஃபீட், 110 ஃபீட்டுக்கு தான் வாட்டர் கிடைக்குது. ஆன் விச் டே வில் தே ஹிட் த பூல் ஆஃப் வாட்டர்? ஸோ எந்த டேயில் அந்த 110 ஃபீட்டுக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம்? ஓகே, திஸ் இஸ் வாட் யுவர் எக்ஸாக்ட் கொஷின், சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன், just learn the question first, understand the question first, afterwards you can do the sum very much easily. ஓகேவா? ஒரு கொஷினை படிக்கும்போதே அதை நம்ம மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை டிவைட் பண்ணணுமா அப்படின்ற நாலேஜ் நமக்கு வரணும். அப்போ தான் நம்மளால் சம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே சில்ட்ரன், ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. டெப்த் ட்ரில் இன் ஒன் டே, ஒன் டேயில் வந்து 22 ஃபீட் வந்து ட்ரில் பண்ணுறோம். ஏன் இங்கே மைனஸ் சைன் கொடுத்துருக்கேன்னா, ட்ரில் டவுன், டவுன்ன்ற வேர்டு இருந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணணும், மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் கிவன் த மைனஸ் சிம்பிள் இயர். ஸோ டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து 110 ஃபீட்ல நமக்கு கிடைக்குது, அதுவும் வந்து டவுனில் தான் கிடைக்குது. ஸோ தட் ஒன்லி ஐ ஜஸ்ட் கிவன் த மைனஸ் சிம்பிள் இயர் ஆல்சோ, minus 110 feet. Okay children, now therefore number of days required. ஸோ இதுக்கு வந்து எத்தனை டேஸ் ரெக்வயர் ஆக போகுது 110 ஃபீட்க்கு ரீச் ஆகிறதுக்கு அப்படின்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம டிவிஷன் பண்ணணும். ஓகேவா? -110 டிவைடட் பை -22. ஓகே சில்ட்ரன், டூ த டிவிஷன் இயர். 22 minus 110. Okay, 22 tables, how many times 110 will come? Open your mouth and say yes children, 5 times we will get the 110. okay va? So minus we just cancel it and then we will get the answer, 5. Okay children, so here the number of days required. So in the 22 feet ஒரு நாளைக்கு 22 feet பள்ளம் தோணுமானா 110 ஃபீட் வந்து எத்தனை நாளில் ரீச் ஆகுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 டேஸில் ரீச் ஆகுவோம். how many days? 5 டேஸில் வந்து ரீச் ஆகிடுவோம். ஓகேவா? are you clear children? very much simple sum. okay, கொஷினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. you can get the answer very easily. ஓகேவா? so next to this we going to learn the example 1.30. okay va? In this 1.30, listen children, how many years are between 323 BC and 167 AD? okay, and 167 AD. listen children, here I just given one clue. okay va? AD அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜரா கன்சிடர் பண்ணணும், BC அப்படின்னா நெகட்டிவ் இன்டிஜரா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிசி ஒன்றும் ஏடி ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, எத்தனை இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏடி எழுதிக்கலாம். பிசி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏடி வந்துச்சு. ஸோ ஏடியிலேருந்து தான் பிசியை மைனஸ் பண்ணணும். ஸோ ஏடி என்ன வருது, 1687. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. how many years are between அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகேவா? பிட்வீன் வந்தாலே என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ சப்ராக்ஷன் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிட்வீன், ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ்க்காக, டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து 323 BC, T23 BC. இங்கே க்ளூவில் நான் எழுதியிருக்கேன், பிசின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நெகட்டிவ் இன்டீஜரை தான் கன்சிடர் பண்ணணும். அதனால்
323 BC. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா சில்ட்ரன்? உங்களுக்கு வெரி மச் சிம்பிள். ஏடின்னு கொடுத்ததுனால பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால ஒரு மைனஸ் சைன் கொடுத்துருக்கேன். அது அப்புறமா வந்து பிசியில் ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே மைனஸ் போட்டுட்டு அந்த இயரை எழுதியிருக்கேன். ஓகேவா? -323 BC. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 87 minus into minus what will come? Plus will come. 323. ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பரை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். 1687 323. Yes, open your mouth and tell me the answer, children. 7 plus 3 is 10. Very good. 8 plus 1 is 9. 9 plus 2 is, say, 11. Carry 1. Okay, va? 6 plus 1 is 7. 7 plus 3 is 10. Very good. Carry 1. So 1 plus 1 is, we will get the answer 2010. So how many years are between the 2 years? 2010. That is 2010 years are gap between the 323 BC ko to 1687 AD ko. Okay, va children? Are you clear up to this? Very much simple. இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடினா பாசிட்டிவ் இன்டீஜர், பிசினா நெகட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? 2 வருஷம் கொடுக்குறாங்க, 2 வருஷத்துக்கு இடையில எத்தனை வருஷம் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ we will get 2010 years. ஓகேவா சில்ட்ரன்? எங்கேயாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ரிவைண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருங்க. பேக்வேர்ட் போய் கேட்டுகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஒரே வாட்டி கேட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்றத நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஓகே? ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கொஷினை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த சம்ஸ் எல்லாமே வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனில் தான் போடுறோம். அதனால் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே we can solve the sum by your own. Okay, va? So next, children, now this is page number 41. Okay, va? Proper note la vandu question oda page number போட்டு continuously follow பண்ணிட்டே வாங்க. Then only it will be easy to you. Okay, va? Max வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சம்லையும் ஒரு நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணுறோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட் போட்டு கிளியராக 1 by 1 எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.5 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸசைஸ் 1.5ல 1 first sum இது. ஓகேவா? ஸோ 1 night in Kashmir the temperature is -5 degree Celsius. எவ்வளோ டெம்பரேச்சரு? -5 degree Celsius. நெக்ஸ்ட் டே the temperature is 9 degree Celsius. இங்கே பார்த்துக்கோங்க, இது -5ல இருக்குது, இது +9ல இருக்குது. ஸோ வாட் இஸ் தி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்? ஓகேவா? எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் டேல? இதுதான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேல எவ்வளோ டெம்பரேச்சர் சொல்லுங்க பார்க்கலாம்? -5 degree Celsius. ஸோ நெக்ஸ்ட் டேல எஸ் 9 degree Celsius மாறிடுது. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம்? சப்ராக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 9, ஓகேவா, ஒரு சப்ராக்ஷன் சிம்பிள், அதுக்கப்புறமா -5. ஓகேவா சில்ட்ரன்? அப்போது 9 degree 5 degree. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 9 degree அப்படியே வச்சுட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போது 9 + 5 is 14 degree Celsius வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 14 degree Celsius வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் மூவ் பண்ணலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் இது. ஓகேவா? இங்கே பாருங்கள், வெரி மச் சிம்பிள் தான். அடிஷன் சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். என்ன நடக்குதுன்றதை கொஷின் ரீட் பண்ணால் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ an atom can contain protons which have a positive charge plus. ப்ரோட்டான்ஸ்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரோட்டான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ் and electrons which have the negative charge. ஓகேவா? ப்ரோட்டான்ஸ் பாசிட்டிவ் பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி. ஓகேவா? ப்ரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். நம்ம ஆல்ரெடி இதை சயின்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ டிட்டர்மைன் த நெட் சார்ஜ். இங்கே ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம்னா நெட் சார்ஜ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஓகேவா? ஸோ லிசன் சில்ட்ரன், ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு சைன் போட்டுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போது 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போனா -5 போட்டுக்கணும். ஓகேவா? ஏன் மைனஸ் போடுறது தெரியுதா? எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, அதனால -5 கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 ப்ரோட்டான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், அதனால +3. ஓகேவா? வெரி மச் சிம்பிள். அப்போ -5 + 3 என்ன வரும்? -5 + 3 -2. 5 - 3 வந்து 2 வரும். பிகர் நம்பர் வந்து 5, அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால 5 - 3 வந்து -2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நெகட்டிவில் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ நெகட்டிவ்ல ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை புரோட்டான்ஸா எலக்ட்ரான்ஸா? நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஸோ எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? இங்கே பாருங்க, மைனஸ்ல நம்பர் இருக்கிறதுனால, அப்போ மைனஸ்ல இருந்தால் அது வந்து எலக்ட்ரான்ஸ், அதனால 2 எலக்ட்ரான்ஸ்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? வெரி மச் சிம்பிள். ஓகே, நவ் இப்போ பாருங்க, 6 ப்ரோட்டான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 6 ப்ரோட்டான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ்னா நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ்னா எவ்வளோ? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். 6 இன்ட்டு minus 6. 6 minus 6 is 0. ஓகேவா? இங்கே நமக்கு ப்ரோட்டான்ஸும் இல்லை, எலக்ட்ரான்ஸும் இல்லை, அதனால் அப்படியே விட்டுடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 ப்ரோட்டான்ஸ். அப்போ 9 கொடுத்துறேன், ப்ளஸ்ஸு. அப்போ எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 12 எலக்ட்ரான்ஸ். அப்போது -12 கொடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். 9 - 12. ஓகேவா? 9 - 12 என்ன வரும்? Open your mouth and say. Very good. -3. 12 9 போச்சுன்னா 3 இருக்கும். Bigger number is 12. 12 before minus is there. So -3 we will get. ஓகேவா? ஸோ -3 அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸா ப்ரோட்டான்ஸா? இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா எஸ், எலக்ட்ரான்ஸ். எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 3 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கேயும் நெகட்டிவ்ல தான் கிடச்சிருக்கு, இங்கேயும் நெகட்டிவ்ல தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் சொல்லுங்க பார்க்கலாம். 7 ப்ரோட்டான்ஸ், அதனால 7 பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ளஸ் 6 எலக்ட்ரான்ஸ், அதனால -6. அப்போ ப்ளஸ் மைனஸ் என்ன வரும்? 7 - 6 மாறும். 7 - 6 is 1. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் 1. இது என்ன 1? பாசிட்டிவ் 1. அப்போ பாசிட்டிவ் 1ன்னா என்ன எழுதணும்? 1 புரோட்டானா எலக்ட்ரானா? பாசிட்டிவ்ல இருந்தா எஸ், 1 புரோட்டான். ஓகேவா சில்ட்ரன்? வெரி மச் ஈஸி. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிம்பிள் கான்செப்ட் தான், அடிஷன் சப்ராக்ஷன் தான் பண்ணுறோம். பாசிட்டிவ்ல வரணுமா நெகட்டிவ்ல வரணுமா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஓகே சில்ட்ரன். Next children, this is page 42. Page number 42 வந்துட்டோம். So this is the third sum. We going to learn the third sum now. So third sum, convert the following Celsius to Kelvin. ஓகேவா? Celsius to Kelvin க்கு சேஞ்ச் பண்ண போறோம். So using this formula. ஓகேவா? ஃபார்முலாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த செல்சியஸ் கெல்வின் அப்படின்றது என்னன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்போ வந்து நம்ம வந்து டிகிரி செல்சியஸில் இருக்குது. நியூஸ்லலாம் பாருங்கள், டிகிரி செல்சியஸில் தான் வெயிலோட தாக்கத்தை பற்றி சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால இப்போ செல்சியஸில் இருக்கிறது நம்ம வந்து கெல்வின்க்கு மாற்ற போகிறோம். கெல்வின்க்கு மாற்ற போகிறோம். அப்படி மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் அதை வந்து 273 கூட ஆட் பண்ணால் அது வந்து கெல்வின்க்கு மாறிடும். ஓகேவா? எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் அதை வந்து எந்த செல்சியஸில் டெம்பரேச்சர் இருந்தாலும் அதை 273 கூட ஆட் பண்ணோம்னா கெல்வின்க்கு மாறிடும். ஓகேவா? இங்கே நமக்கு வந்து 4 செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 செல்சியஸும் நம்ம இப்போ கெல்வின்க்கு மாற்ற போகிறோம். ஓகேவா? ஃபார்முலா எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த டெம்பரேச்சர், இந்த டீன் இருக்குல்ல, டீன் இருக்கிறது தான் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் இருக்கிறதுல இந்த செல்சியஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொஷின் -275 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம எழுதலாம் -275. ஓகேவா? டிகிரி ப்ளஸ் 273. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் இருக்குது, அப்படியே எழுதுங்க.
ஓகேவா? இப்போ கெல்வின் போட்டுக்கோங்க. ஸோ -275 + 273 ஒரு நம்பர் சப்ராக்ஷன் ஒரு நம்பர் அடிஷன் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். அப்போ 275ல் 273 போச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். பிகர் நம்பர் எது? இதில் 275 தான் பிகர் நம்பர். அப்போ பிகர் நம்பர் பிஃபோர் மைனஸ் இஸ் தேர். அப்போ -2. ஓகேவா? -2 இங்கே என்ன எழுதணும்? லாஸ்ட்டாக கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதனால கெல்வின் மட்டும் எழுதணும். ஓகேவா? now we are move on to the second sum. 45 degree Celsius கொடுத்துருக்காங்க. அந்த டீக்கு பதிலாக இந்த 45 டிகிரியை போடுங்க. ப்ளஸ் 273 டிகிரி 273. ஓகேவா? கெல்வின்க்கு மாத்திரம். ஸோ கெல்வின்க்கு மாற்றணும்னா 273 + 45. 273 + 45 என்ன வரும்? 273 + 45 ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆட் பண்ண என்ன வரும்? 3 + 5 is 8. ஓகேவா? 7 + 4 is 11, carry 1, so 2 + 1 is 3. 318 Kelvin. 318 Kelvin. ஸோ இப்போது தேர்ட் சம் போடுறோம். இதுலேயே இந்த டீக்கு பதில் -400 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -400 + 273. ஓகேவா? அப்போது -400 + 273 என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் தான் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணமானா 400ல் 273 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? போடலாமா? இங்கே போடுங்க பார்க்கலாம். இங்கே போடுறேன், ஸ்மாலாக போடுறேன், பார்த்துக்கோங்க. 273. ஓகேவா? 10ல் 3 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2. ஓகேவா? அப்போ இங்கே பரோ ஒன்று கொடுத்துட்டோம். அப்போ இங்கே 3 இருக்கும். 3ல் 1 போச்சு, 2 போச்சுன்னா 1. 127. பிகர் நம்பர் வந்து எது பிகர் நம்பர்? இதில் 400 பிகர் நம்பர். பிகர் நம்பர் பிஃபோர் மைனஸ் இஸ் தேர். அதனால ஆன்சர்லேயும் மைனஸ் வரணும். -127 -127 கெல்வின். -127 கெல்வின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. -273 கொடுத்துருக்காங்க. -273 இஸ் தேர். ஸோ என்ன பண்ணோம்? இந்த டெம்பரேச்சரில் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -273 + 273 அப்படியே எழுதுங்க. டீக்கு பதிலாக கொடுத்துருக்க நம்பரை அங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ -273 + 273 என்ன வரும்? எஸ், என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேவா? 0 கெல்வின். ஓகேவா? இது 0 சில்ட்ரன். ஓகேவா? எனி டவுட் இஸ் தேர்? No. Okay, everybody is clear now. Okay, now we are moving to the fourth sum. Okay, fourth sum very much interesting sum. இந்த எக்ஸசைஸில் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சம்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம லைஃப் டைமில் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸை தான் இங்கே வந்து சம்ஸாக கொடுத்துருக்காங்க. வெரி மச் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஃபைண்ட் த amount that is left in the student's bank account. ஓகேவா? ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டூ த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் வித் இனிஷியல் பேலன்ஸ். இனிஷியல் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹690 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் தான்றதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸை ₹690 நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே 5 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண சொல்லி கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 5 டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறமா என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்க போகுது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்? ஃபஸ்ட்டு பாருங்கள். டிரான்சாக்ஷன் அப்படின்னாலே ஒன்று டெபாசிட், இன்னொன்று வித்ட்ரா. டெபாசிட்னா பணம் போட போகிறோம், வித்ட்ரானா அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க போகிறோம். ஓகேவா? அதனால அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், டெபாசிட் கொஷின்லேயே ரொம்ப கிளியராக கொடுத்துட்டாங்க. டெபாசிட்னா ப்ளஸ் பண்ணுங்கள், வித்ட்ரானா மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் நம்ம செய்ய போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஸோ லிசன் இட் கிளியர்லி. ஃபஸ்ட்டு என்னோட இனிஷியல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? ₹690 இருக்குது. ஓகேவா? அப்போ இனிஷியலில் அமௌண்ட் எழுதிட்டேன். அது கூட எவ்வளோ டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க? +485 ப்ளஸ் ₹485. ஓகேவா? ஆட் பண்ணலாமா? ஸோ 5 வரும். ஓகே, 8 + 9 17. ஓகேவா? கேரி 1. 6 + 4 10 + 1 11. ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ₹1175 மாறியாச்சு. ஓகேவா? இதே கேஷ் தான் நம்ம நெக்ஸ்ட் வித்ட்ராலுக்கு எடுத்துகிட்டு போகணும்.
புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ₹1175. ஓகேவா? வித்ட்ரானா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் மைனஸ் ₹500. ஓகேவா? 1175ல் ஓகே 500 போச்சுன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ வரும்? 1175ல் 500 போச்சுன்னா ருபீஸ், ஓகேவா, என்ன வரும்? ₹675 வரும். ஓகே சில்ட்ரன், ஆர் யூ கிளியர்? இப்போ திருப்பியும் இந்த கேஷ் தான் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ₹675. ஓகேவா? ₹675 வந்துச்சு. இப்போ ₹675ல் வித்ட்ரா எவ்வளோ பண்ணுறோன்னா, இப்போ வித்ட்ரானா மைனஸ் பண்ணுறோம், 350 வித்ட்ரா பண்ணுறோம். ₹350 வித்ட்ரா பண்ணுறோம். வித்ட்ரா பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 350. 675ல் ஓகேவா 350 போச்சோன்னா ₹325 இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ திருப்பியும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். 325ல் மைனஸ் 89, சாரி டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ டெபாசிட்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆட் தான் பண்ணோம். அப்போ 89 ஆட் பண்ண போகிறோம். ₹89 ஆட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். 325ஓட 89 ஆட் பண்ணால் 9 + 5 14. வெரி குட். 14 carry 1. So 8 + 2 is 10 + 1 is 11, carry 1 and then 3 + 1 is 4. ஓகேவா? ₹414 எவ்வளோ இருக்குது என்கிட்ட? ₹414 இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு இந்த ருபீஸை தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ ₹414 போட்டாச்சா? அப்போ 414 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இஃப் அனதர் ₹300 வாஸ் வித்ட்ரான். ஓகேவா? வித்ட்ரான் அப்படின்னா என்ன பண்ணோம்? நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ? 300. அப்போ 300 414 கூட மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ருபீஸ் எவ்வளோ கிடைக்கும்? 114. ஓகேவா? 690ல் ஆரம்பித்த என்னோட அக்கௌண்ட்டு நான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா ₹114ல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? வெரி மச் ஈஸி சம் சில்ட்ரன். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ் இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? டெபாசிட்னா ப்ளஸ் பண்ணணும், வித்ட்ரான்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் கிளியர். ரொம்ப ஸ்லோவாக கிளியராக தான் சொல்லிகிட்ருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோவை 2-3 வாட்டி கேட்டுகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சில்ட்ரன், திஸ் இஸ் பேஜ் நம்பர் 43. பேஜ் நம்பர் 43ல் 5th சம் பண்ண போகிறோம். 5th சம் என்ன பாருங்கள்? add 2 to me. ஓகேவா? add 2 to me. ஏதோ ஒரு நம்பர் அது கூட 2 ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தென் மல்டிப்ளை பை 5, அது கூட மல்டிப்ளை பை 5 பண்ணுங்கள். அண்ட் சப்ராக்ட் 10 பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் கூட இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் டிவைட் பை 4, அதை டிவிஷன் பை 4 பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். ஆன்சர் எவ்வளோ வரும்? அது மாதிரி பண்ணால் 15 வரும். அப்போ அந்த நம்பர் எந்த நம்பர்? அதை தான் இங்கே கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த வேர்டிங்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆட் 2 to மீன் கொடுத்துருக்காங்கல்ல, எது கூட எதுன்னே தெரியல, அது கூட தான். அதனால் தெரியாதனால நான் அதை வந்து எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் கூட 2வை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, மல்டிப்ளை பை 5. மல்டிப்ளைன்னு கொடுத்ததுனால தான் நான் இங்கே ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கூட என்ன மல்டிப்ளை பண்ணுங்கள்? 5ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அது கூட சப்ராக்ட் 10 பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா டிவைடட் பை 4. ஓகேவா? 4 பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதெல்லாம் பண்ணால் ஆன்சர் வந்து 15 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்றில் இங்கே இருக்க கொஷினை வச்சு தான் நான் இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ பாருங்கள், போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். போர்ட் மாஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போனா 5 இது கூட மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ராக்கெட் போயிடும். அப்போ 5 × x என்ன கிடைக்கும்?
5x 5 2s are என்ன வரும் ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே போடுங்க 5 2s are 10 வரும் அப்புறமா இது ஒரு -10 ஓகேவா ஈக்குவல் டு 15 நல்லா பாருங்க சில்ட்ரன் இந்த பக்கம் இருக்க டிவிஷனில் இருக்க 4 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் அப்படி மாறிச்சானா பாருங்க +10 -10 கேன்சல் ஆகிடும் அப்போ இது வந்து 5x மாறிடும் ஓகேவா +10 -10 என்ன ஆகும் 0 ஆகும் அதனால தான் அதை அப்படியே நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேவா அப்போ 5 4s என்னது 60 5 4s என்னது 60 அப்போ x அப்படியே வைங்க ஈக்குவல் டு போட்டுக்கோங்க 60 டிவைடட் பை இந்த 5 மல்டிப்ளைல இருக்க 5 இந்த பக்கம் வந்துச்சானா டிவிஷன்ல மாறிடும் ஓகேவா இங்க டிவைட்ல இருந்துச்சு இந்த சைடு போனா மல்டிப்ளிகேஷனா மாறுச்சு இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த சைடு வந்தா டிவிஷனா மாறிடுச்சு அப்போ 5 டேபிள்ல how many times 60 வரும் 5 1s are 5 12s are 60 அப்போ x ஓட வேல்யூ என்ன வேல்யூ நமக்கு 12 அப்போ ஒரு நம்பர்னு சொல்லிட்டு இருந்தல அந்த நம்பர் என்ன நம்பர் 12 ஓகேவா இப்போ x இருக்க இடத்துல 12 ஓகேவா ஸோ இங்கே 12 போட்டு இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக 15 வரும் நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா எக்ஸுக்கு பதிலாக 12 போட்டுக்கோங்க 12 போட்டு இதை அப்படியே ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து 15 கிடச்சிரும் ஓகேவா சில்ட்ரன் வெரி மச் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இட் வில் பி ஈஸி டு யூ ஓகேவா ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு த சிக்ஸ்த் சம் என்ன இருக்குது பாருங்கள் காமாட்சி எ ஃப்ரூட் வெண்டார் காமாட்சி அப்படின்றவங்க வந்து ஒரு ஃப்ரூட் வெண்டார்ஸ் அது அவங்க வந்து செல்ஸ் 30 ஆப்பிள்ஸ் அண்ட் 50 ப்ரோமோகிரானட் 30 ஆப்பிளும் 50 ப்ரோமோகிரானட்ஸையும் செல் பண்ணுறாங்க இஃப் ஷி மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் ₹8 பர் ஆப்பிள் ஆப்பிளுக்கு வந்து ₹8 வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அண்ட் லாஸ் ஆஃப் ₹5 ஓகேவா லாஸ் எவ்வளோ ₹5 எதுக்கு போமோகிரானட்க்கு வந்து லாஸ் ஆகிடுது ஆப்பிளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுது ஓகேவா அப்போ ஓவராலாக அவங்க சேல் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுமா லாஸ் ஆகுமா வாட் வில் பி ஆர் ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் திஸ் இஸ் வாட் யுவர் எக்ஸாக்ட் கொஷின் இயர் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் ஃபர்ஸ்ட் ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் சோல்டு ஓகேவா எத்தனை ஆப்பிள் சோல்ட் பண்ணுறாங்க 30 ஆப்பிள் சோல்ட் பண்ணுறாங்க ஆப்பிள்ஸ் ப்ராஃபிட் பர் ஆப்பிள் ஒரு ஆப்பிளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுது இங்கே கொடுத்துருக்காங்க ₹8 ஓகேவா அப்போ 30 ஆப்பிள்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகும் அப்போ 30 into 8 8 1s are 8 8 2s are 16 8 3s are 24 எவ்வளோ ருபீஸ் ஆகும் அப்போ ப்ராஃபிட்டு ₹24னா ₹240 வந்து ப்ராஃபிட் ஆகுது ஸோ சில்ட்ரன் இப்போ வந்து ஆப்பிளோட கதை முடிஞ்சு போச்சு நான் வி ஆர் மூவிங் டு த போமோகிரானட் ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் போமோகிரானட் எவ்வளோ போமோகிரானட் இருக்குது மொத்தம் நம்பர் ஆஃப் போமோகிரானட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 போமோகிரானட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து 50 போமோகிரானட்ஸ் எழுதிப்போம் ஓகேவா லாஸ் பர் போமோகிரானட் நான் டிட்டோ போட்டிருக்கேன் அந்த இடத்துல நீங்கள் போமோகிரானட் ஃபில் பண்ணிக்கோங்க லாஸ் பர் போமோகிரானட் இங்கே பாருங்கள் ஆப்பிளுக்கு ப்ராஃபிட் கொடுத்தவங்க தான் லாஸ் அது போமோகிரானட் கொடுத்துருக்காங்க ஓகேவா போமோகிரானட் என்ன ஆச்சு லாஸ் தான் ஆயிருக்கு அவங்களுக்கு அதனால தான் நான் இங்கே வேர்டு வந்து லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்போ லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு ₹5 வந்து லாஸ் ஆயிருக்கு ஓகேவா பர்னாலே என்னது 1ன்னு அர்த்தம் ஒரு போமோகிரானட்க்கு ₹5 ஆயிருந்து லாஸ் ஆயிருக்கு அப்போ லாஸ் ஆஃப் 50 போமோகிரானட்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் லாஸ் ஆயிருக்கு 50 போமோகிரானட்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் லாஸ் ஆயிருக்கு பாருங்க அப்போது 50 into 5 ஸோ ₹5 5s are 25 ஸோ 250 ஓகேவா அப்போ ₹250 லாஸில் போயிருக்கு ஓகேவா இப்போ லாஸ் அதிகமாக ப்ராஃபிட் அதிகமா பாருங்க லாஸ் அதிகமாக ப்ராஃபிட் அதிகமா லாஸ் தான் அதிகம் ஸோ அதனால தான் இங்கே வந்து ஓவரால் லாஸ்ன்னு கொடுத்துருக்கேன் புரியுதா இங்கே ப்ராஃபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்ட்டு ஓகேவா அப்போ லாஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ 250 minus 240 எவ்வளோ லாஸ் இப்போ 250 minus 240 வந்து ப்ராஃபிட்டோடது லாஸ் வந்து 250 இது ரெண்டுத்தையும் டிடெக்ட் பண்ணோம்னா ₹10 அவங்களோட லாஸ் எவ்வளோ ஓவரால் லாஸு ₹10 வந்து லாஸ் ஆயிருக்கு ஓகேவா ஓவரால் சேலில் ₹10 வந்து லாஸ் ஆயிருக்கு ஓகேவா ஈஸி சம் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் யூ கேன் டூ த சம் ஓகே So children now page number 44 வந்துட்டோம் this is your 7th sum
ஓகேவா. ஸோ டியூரிங் ஏ ட்ராட் த வாட்டர் லெவல், ஓகேவா. ட்ராட் அப்படின்னா வறட்சின்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ டியூரிங் ஏ ட்ராட் த வாட்டர் லெவல் இன் ஏ டேம் ஃபெல் 3 inches per week. ஃபெல்லுன்னா குறையிறது, ஓகேவா. வறட்சி அப்போ 3 inches, ஒரு வீக்குக்கு வந்து 3 inches வாட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஃபார் 6 consecutive weeks, ஓகேவா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர் வீக்கு, பர்னா ஒரு வீக்கு, பர்னா 1. ஸோ 1 வீக்குக்கு வந்து 6 inches வந்து 3 inches வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது 6 consecutive வீக்ஸ்க்கு எவ்வளோ குறையும், ஓகேவா. தென் வாட் வாஸ் த சேஞ்ச் இன் த வாட்டர் லெவல் இன் த டேம் அட் த எண்ட் ஆஃப் திஸ் பீரியட். 6 வீக் கழிச்சு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. லிசன் சில்ட்ரன், இந்த இடத்துல கான்சிக்யூட்டிவ் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா கண்டினியூஸ்லின்னு அர்த்தம், ஓகேவா. ஓகேவா. கான்சிக்யூட்டிவ்னா கண்டினியூஸ்லின்னு அர்த்தம், ஓகேவா. ஒரு வீக்குக்கு பர் வீக்குக்கு 3 inches குறையுது. அப்போ 6 வீக்குக்கு எவ்வளோ இன்ச்சஸ் குறைஞ்சிருக்கும். திஸ் இஸ் வாட் யுவர் எக்ஸாக்ட் வெரி கிளியர்லி கொஷின், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், வாட்டர் லெவல் ஃபால் பர் வீக்குக்கு எவ்வளோ குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க, 3 inches கொடுத்துருக்காங்க. ஸோ 3 inches. லிசன் சில்ட்ரன், லிசன் இயர் கேர்ஃபுல்லி. 3 inches குறையுது, ஓகேவா. ஃபெல்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து மைனஸ் கொடுக்கணும் நம்ம கம்பல்சரி, ஓகேவா. இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பாசிட்டிவ் போட்டுக்கலாம். குறையுதுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால -3 போட்டுக்கணும், ஓகேவா. 6 consecutive வீக்ஸ்க்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது -3 into 6, ஓகேவா. 6 3s are 18. 6 3s are 18. Minus into plus is -18, ஓகேவா சில்ட்ரன். அப்போது எண்ட் ஆஃப் திஸ் பீரியடில் எவ்வளோ குறைஞ்சிருக்கும், -18ன்றதை தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 18 inches போட்டுட்டு ஓகேவா. 18 inches போட்டுட்டு இந்த மைனஸ்க்கு பதிலாக நான் இங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறேன், அதுதான் டிக்ரீஸ்டு, ஓகேவா. கொஷின்லேயும் நமக்கு அவங்க எங்கேயுமே மைனஸ் கொடுக்கல, ஆனால் அவங்க வெரி கிளியராக என்ன பண்ணிட்டாங்கன்னா டிக்ரீஸ்டுக்கு பதிலாக ட்ராட் ஃபெல்லுன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா. டிக்ரீஸ்க்கு பதிலாக ஃபெல்லுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால தான் நம்ம இங்கே வந்து மைனஸ் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி எனக்கு -18 வந்திருக்கு, அதனால் 18 inches போட்டுட்டு அந்த மைனஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், டிக்ரீஸ்டு கொடுத்துருக்கேன், ஓகேவா சில்ட்ரன். ஆர் யூ கிளியர்? ஓகே, வெரி மச் சிம்பிள் சம், ஓகே. So next, this is your 8th sum, ஓகேவா. 8th sum பாருங்க, இது வந்து எக்ஸாம்பிள் 1.30 போட்டோம்ல, அதே மாடல் தான் இதுவும். பாருங்க, புத்தா வாஸ் born in 563 BC, ஓகேவா. புத்தா வந்து 563 BCல பிறந்திருக்காரு அண்ட் டைட் இன் 483 BC, ஓகேவா. வாசி அலைவ் இன் 500 BC. நம்மள வந்து கொஷின் கேட்குறாங்க, அப்போ 500 BCக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பாரா, நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் அதை, ஓகேவா. தென் ஃபைண்ட் இஸ் லைஃப் டைம், அப்போ மொத்தமாக அவர் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காரு அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா சில்ட்ரன். ஷல் வி டூ நவ்? ஓகே, இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிருக்கேன், ஓகேவா. ஒன்றும் இல்லை சில்ட்ரன், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொன்று விஷயம் ஞாபகப்படுத்தணும். ஏடி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொன்னேன் நான், பாசிட்டிவ் போடுங்க இன்டீஜர், ஓகேவா. பிசி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நெகட்டிவ் இன்டீஜர் போடுங்க, ஓகேவா. அங்கே கூட இந்த வேர்டு நான் எழுதியிருந்தேன் எக்ஸாம்பிள் 1.30ல், இங்கேயும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஏடினா பாசிட்டிவ், பிசினா நெகட்டிவ். இப்போ இங்கே எங்கேயுமே நமக்கு ஏடி கொடுக்கல, அதனால் இதை விட்டுடுவோம். பிசி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து அதை நெகட்டிவாக தான் மென்ஷன் பண்ணணும், ஓகேவா சில்ட்ரன். ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்பர் லைன் வரைகிறேன், 0 போட்டுக்கிறேன். இந்த சைடு எல்லாமே பாசிட்டிவ் நம்பர், ஓகேவா. பாசிட்டிவ் நம்பருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, பிசின்னு கொடுத்ததுனால நம்ம இதை வந்து நெகட்டிவ் நம்பரில் தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 0க்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும், இந்த பக்கம் 0 போயிட்டே 1 -1 -2 அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா 483 தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். அப்போ -483 போடுறேன், ஓகேவா. அதுக்கப்புறமா இது போயிட்டே இருக்கும்போது -500 வரும். அதுக்கப்புறமா தள்ளி போயிட்டே இருக்கும்போது -563 வரும், ஓகேவா. ஏன் நான் எல்லாமே மைனஸில் போட்டிருக்கேன், ஏன்னா அவங்க எனக்கு பிசின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நான் மைனஸில் போட்டிருக்கேன்,
ஓகேவா நம்பர் லைன் ட்ரா பண்ணிட்டேன்னா எப்போ பாண்ட் பண்ணுறாரு அவர் எப்போ பிறந்திருக்காரு 563 பிசியில் பிறந்திருக்காரு அப்போது இங்கே வந்து பாண்ட் ஓகேவா எப்போ டைடு அவர் 483 பிசி அதாவது -483ல் டைடு ஓகேவா அப்போ நடுவில் தான் இந்த -500 வருது அப்போ -500ல் அவர் உயிரோடு இருந்திருக்காரா எஸ் ஓகேவா -500ல் பிசியில் அவர் வந்து உயிரோடு தான் இருந்திருக்காரு அதை நம்ம ஆன்சரில் கடைசியாக மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இது வெறும் நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சா இப்போ தென் ஃபைண்ட் இஸ் லைஃப் டைமை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணும் மேம் 563 தானே பெரிய நம்பர் அப்போ தானே வந்து இறந்துருக்கணும் 483 தானே சின்ன நம்பர் அப்போ தானே பிறந்திருக்கணும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க அது தப்பு பிசினா மைனஸ் போட சொன்னா மைனஸ் போட்டிங்களா 563 தான் என்ன நம்பரு லெசர் நம்பர் ஓகேவா இப்படி தான் வரும் நம்பர் லைன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஓகேவா அப்போது இதுதான் லெசர் நம்பர் இதுதான் கிரேட்டர் நம்பர் ஓகேவா நெகட்டிவ்ல இருக்கும்போது -563 தான் லெஸ்ஸர் அப்புறமா -483 கிரேட்டர் ஓகேவா அப்போ இதில் பிறந்து இதில் இறந்துருக்காரு நடுவில் 500ல் அலைவில் இருந்திருக்காரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஓகேவா புத்தா வாஸ் born in எப்போ பார்ன் பண்ணாரு பாய்த்தன் சொல்லுங்க பார்க்கலாம் 563 பிசியில் அப்போது -563 கன்சிடர் பண்ணுறோம் died in 483 பிசியில் அப்போது -483 கன்சிடர் பண்ணுறோம் ஓகேவா லைஃப் டைம்னா இடையில எத்தனை வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்காருன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு எது பெருசுன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு -483 தானே பெருசு நெகட்டிவ்ல இருந்தா ஸோ -483 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் என்ன கண்டுபிடிக்கிறோம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் மைனஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா -563 ஓகேவா இப்போ பாருங்க -483 மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ப்ளஸ் 563 ஓகேவா இப்போ பாருங்க 563ோட -483 3 கேன்சல் 16 ஆகிடும் 16ல் 8 போச்சுன்னா 8 ஓகேவா இது 4 - 4 is 0 வந்துடும் அப்போ 80 நமக்கு ஆன்சரில் இருக்குது ஓகேவா ஆர் யூ கிளியர் சில்ட்ரன் இப்போ பாருங்கள் ஸோ டோட்டலாக அவர் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காரு 80 years he was alive ஓகேவா சில்ட்ரன் ஆர் யூ கிளியர் ஓகே இங்கே எஸ் he was alive in 500 BC ஓகேவா 500 BC மொத்தம் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கார் புத்தா 80 years ஓகேவா children up to this class is getting over I completed the exercise 1.5 ஓகேவா வெரி கிளியராக இருக்கும் வீடியோ எங்கேயாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ரிப்பீட்டடாக கேளுங்க இட் வில் பி கிளியர் அப்படியே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா யூ கேன் கால் மீ அட் எனி டைம் ஓகேவா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வெரி கிளியர்லி ஓகேவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் தமிழ் லாங்குவேஜையும் யூஸ் பண்ணி பைலிங்குவலாக தான் கிளாஸ் போயிட்டுருக்கு ஐ ஹோப் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா ஸோ லிசன் சில்ட்ரன் டுடேஸ் ஹோம்ஒர்க் இஸ் யூ ஹேவ் டு ரைட் ஃப்ரம் த பேஜ் 40 41 42 43 44 ஸோ டோட்டலாக 5 பேஜஸ் நீங்கள் எழுத போகிறீங்க ஓகேவா பேஜஸ் எழுதுங்க அதே மாதிரி கொஷினை எழுதிட்டு வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கொஷினை எழுதிட்டு நீங்களாகவே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஏதோ மேம் வந்து பேஜஸ் அனுப்புகிறாங்க அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிடுவோம் அந்த மாதிரி செய்யாதீங்க ஓகேவா வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஷின் எழுதிட்டு நீங்களா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் Okay children, okay, I will meet you on the next class. Until then, this is bye from your maths teacher. Okay, take care, bye bye.